அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும், நம்முடைய பெற்றிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரின் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து நீண்ட காலங்கள் அவனுக்கு பொருத்தமான ஒரு கண்ணியமான செழிப்பான ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவது விட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், கடன் வாங்கும் சூழ்நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்களிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆளும் காலமெல்லாம் இறை அச்சத்தோடு வாழ்ந்து நம்முடைய கடைசி தருணம் நல்ல இறை அச்சமுடைய ஒரு முடிவாக வருவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய ஒரு உலகம். யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது, இருந்ததும் இல்லை. அப்படி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுகள் இருந்திருக்குமேயானால் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்க வேண்டுமே. அவர்கள் கூட இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதல்ல. ஆனால் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படணும். யாரும் எல்லாம் நான் சீக்கிரமாக மௌத்தா போகணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி துவாவும் கேட்கக்கூடாது. அப்படி யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தால் இப்படி துவா செய்யணும். யா அல்லாஹ், இவர் உயிரோடு வாழ்வது நலவாக இருக்குமையானால் இவரை உயிரை போட்டுவை, அல்லது இவருக்கு மரணம் சிறந்ததாக இருக்குமையான மரணத்தை கொடு என்று ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தால் அப்படி துவா செய்வதற்கு இடம்பாடு இருக்கிறது. ஆனால் சும்மா நான் சீக்கிரமாக மௌத்தா போகணும், அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடு என்று யாரும் கேட்கக்கூடாது. நீண்ட ஆயுள் வாழணும்னு ஆசைப்படணும், ஆரோக்கியமாக வாழணும், நல்ல அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படணும். அதுக்காக வேண்டி துவாவும் செய்யணும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துவாவும் செய்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது. எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தா போகக்கூடிய ஒரு உலகம்தான் இந்த உலகம். இமாமுனா ஹஸனுல் பஸரி ரஹ்மஹுல்லா அவங்கள்ட்ட கேட்பாங்க. ஒருத்தர் கேட்டாரு, நான் எப்போ மௌத்தா போகுவேன், கிதாபுகளை பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்ட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, கொஞ்ச நேரம் கழித்து சொன்னார்கள்,
நான் நல்லா யோசிச்சு பார்த்தம்பா, உனக்கு எப்பொழுது மரணம் அப்படின்னா, எப்பொழுது இந்த உலகத்தில் பிறந்து விட்டாயோ அப்பொழுது உனக்கு மரணம் நிச்சயம். உன்னுடைய பிறப்பு தான் மரணத்திற்கு உண்டான அறிகுறி. அதனால் நீ பிறந்து விட்டால் என்று சொன்னாலே மரணம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாது. எல்லாரும் ஒரு நாளைக்கு இதை விட்டு போகக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை கூடம். சாதாரணமாக இது ஒரு சாதாரணமான உலகமாக எடுத்துவிட முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த உலகம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் எந்த அளவுக்கு பரீட்சை எழுதுகிறோம், எக்ஸாம் ஹால் மாதிரி இது. இதனுடைய ரிசல்ட் மரணத்திற்கு பிறகுதான் தெரியும். அது மரணத்திற்கு பின்னால் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான், யாருக்கு வலது கரத்தில் அவருடைய பட்டோலைகள், இந்த உலகத்தில் எழுதின ரிசல்ட்டுகள், எக்ஸாம் தாள்கள், எக்ஸாம் பேப்பர்கள் வலதுபுறத்தில் கொடுக்கப்படுமோ அவன் கேள்விகளுக்கு லேசாக்கப்படுவான், சந்தோஷமாக தன் குடும்பத்தோடு வாழ்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். யாருடைய இந்த எக்ஸாம் பேப்பர் இடது கையில் கொடுக்கப்படுமோ அவன் நரகத்திற்கு செல்வான். அவன் சந்தோஷம், அவனுடைய கேள்விகளுக்கு மிக மோசமானதாக இருக்கும். அவன் தப்பித்துக் கொள்வதற்கு இடமே இருக்காது, வாய்ப்புகள் இல்லை என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்லித் தருவான் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த உலக வாழ்க்கை என்பது எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து எழுதக்கூடிய பேப்பர் மாதிரி. நாம் எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோமோ அத்தனை ஆண்டு காலங்கள் நாம் எக்ஸாம் எழுதிக் கொண்டே இருக்கிறோம், பரீட்சை எழுதிக் கொண்டே இருக்கிறோம், எழுதிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. நான் எப்போ தெரியுமா, அவனுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்குமேயானால், அவனுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்குமேயானால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவன் நல்லவன் என்று தெரிந்து கொள்வதற்கு 2 விஷயத்தை சொல்வார்கள். ஒன்று, அல்லாஹ் தஆலா சொல்வான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இந்த உலகத்தில் நல்ல காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் இறையச்சம் உடையவர்களிடத்தில் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும், வேற யாருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அவன் எவ்வளவு பெரிய ஆளாக நன்மையை செய்யட்டும், அவன் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையை கொடுக்கட்டும், தன்னுடைய டாடா பிர்லா எவ்வளவு பெரிய சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விட்டு போனார், அவர் அவ்வளவு பெரிய சொத்துக்களை கொடுத்தாலும் அவன் உண்மையான முத்தகீனாக இருப்பாரையானால் அவனுடைய சதக்கா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். நான் அனைவரும் மறுமையிலே தான் தெரியும். அவன் எவ்வளவு பெரிய சிறிய அமர்வு செய்தாலும் அவன் முத்தகீனாக இறையச்சமுடையவனாக இருப்பானையானால் அவன் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இந்த உலகத்தில் நாம் நல்ல காரியங்கள் செய்வதெல்லாம் எந்த நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் இறையச்சம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. சாதாரணமாக எல்லாரும் செய்துவிட்டு எல்லாரும் செய்கிறார்கள் என்று செய்துவிட்டு போய்விட முடியாது. இறையச்சம் உடையவர்களால் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா நற்காரியங்களை ஏற்றுக்கொள்கிறான். மற்ற யாரிடத்திலும் அவன் நல்ல காரியங்களை செய்வானையானால் அது அல்லாஹ் இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அதை தூக்கி அல்லாஹ் எரிந்து விடுவான். அது அவனுக்கு தேவையில்லாத ஒன்று. அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா இறையச்சம் உடையவர்களிடத்தில் மட்டும்தான் நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்கிறான். அது எப்பொழுதுங்க தெரியும்? மறுமையில தான் தெரியும். அதே மாதிரி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம், என் செயல்கள் அனைத்தும் அதனுடைய முடிவை கொண்டுதான் இருக்கிறது. அவனுடைய முடிவு எப்படியோ அப்படித்தான் அவனுடைய செயல்பாடுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய முடிவு நல்லதாக இருக்கணும். நம்முடைய செயல்பாடுகள்
செயல்பாடுகளை ஆரம்பிப்பது பெரிய விஷயம் அல்ல, அதன் முடிவு சரியானதாக இருக்க வேண்டும். அதனால தான் தொழுகையில் கூட நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் தொழுகலாம், அத்தஹியாத்து பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். முடிவு சரியாக இருக்கணும். தொழுகையில் அப்படி இப்படி இருந்தாலும் கூட அத்தஹியாத்தில் அவன் கேட்கக்கூடிய துஆக்களின் மூலமாக அவன் தொழுகையில் இருந்த, அதாவது கியாமத்தில் இருந்தாலும் ருக்குவிலே இருந்தாலும் சுஜூதில் அவன் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தாலும் கூட அது மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி தருவார்கள். ஏன்? முடிவுகள் சரியாக இருக்க வேண்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அவன் நல்ல உலகத்தில் வாழ்வது பெரிய விஷயம் அல்ல, முடிவு சரியானதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைய சில இஸ்லாமியர்களுடைய நடவடிக்கைகள் இன்றைய காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தான் எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் சொல்லி தந்தான். அது எந்த இஸ்லாமியர்களும், பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இன்னைக்கு செய்வது கிடையாது. சரி, முத்தகீன்னா யாருங்க? இறையச்சம் உடையவர்கள் தான் யாரு? இறையச்சம்னா என்ன? பெருமக்கள் சொல்லித் தருவார்கள், சிம்பிளான விஷயம் தான். அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அதை செய்வதும், எதை செய்யக்கூடாது என்று சொன்னானோ அதை செய்யாமல் இருப்பதும் தான் முத்தகீனுக்கு அடையாளம். இந்த நிலைப்பாட்டில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இல்லை. எதை செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். சமீப காலங்களில் அதிகமாக கஞ்சா கடத்துதல், இஸ்லாமியர்கள் அதில் ஈடுபடுகிறார்கள். கஞ்சா விற்பனையில் இஸ்லாமியர்கள் ஈடுபடுகிறார்கள். சிறந்த குடும்பத்தை சார்ந்த வாலிபர்கள் இதிலே மாட்டிக்கொள்கிறார்கள். ஏன்? சில அல்ப காசுகளுக்காக வேண்டி திடீரென்று நான் மிகப்பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும், திடீரென்று மிகப்பெரிய செல்வந்தனாக ஆக வேண்டும் என்ற ஆசையில் ஒரு தடவை தானே என்று ஆசைப்பட்டு செய்கிறார்கள், மாட்டிக்கொள்கிறார்கள். அதனால் குடும்ப பாரம்பரியம் வீணாக போகிறது, குடும்பத்துடைய கண்ணியம் அங்கே கெட்டு போகிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், பாதுகாப்புக்காக துஆ கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடனை விட்டு பாதுகாத்துக்கொள், கண்திருஷ்டி விட்டு பாதுகாத்துக்கொள், கபருடைய வேதனை விட்டு பாதுகாத்துக்கொள். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக வ மின் வலதின் யகூன அலைய ரப்பன். யா அல்லாஹ், எனக்கு முசீபத்தாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று கேட்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை அடக்கி ஆளக்கூடிய, அவன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு என்னால் கேட்க முடியாத ஒரு நிலைப்பாட்டை இருப்பான் அல்லவா, ஒரு அதிகாரத்தில் ஒரு ஆணவத்தில் இருப்பான் அல்லவா, ஒரு தவறான தீய பழக்கத்தில் இருக்கும் போது என்னால் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பானே அல்லவா, அப்படிப்பட்ட குழந்தையை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடு என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்க, இன்னைக்கு இஸ்லாமியருடைய இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமான பாவத்தில் எப்படிப்பட்ட தவறான பாதைகளை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். சீக்கிரமாக சம்பாதிக்க வேண்டும், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக சீக்கிரமாக ஆக வேண்டும் என்று இன்னைக்கு இளைஞர்கள் மிக தவறான பாதைகளுக்கு போகிறார்கள், தவறான சம்பாத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள். எத்தனை பேர் வட்டிக்கு விடுகிறார்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் வட்டிக்கு விடுகிறார்கள்? எத்தனை பெண்கள் கணவனுக்கு துரோகம் செய்கிறார்கள்? எத்தனை ஆண்கள் கணவனுக்கு மனைவிக்கு துரோகம் செய்கிறார்கள்? பாவமான காரியத்தில் இன்னைக்கு இஸ்லாம் எதையெல்லாம் தடுத்ததோ அதையெல்லாம் இன்னைக்கு இஸ்லாமியன் சர்வசாதாரணமாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. தனிமையில் இருக்கும் போது அவனுக்கு இரையச்சம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் அந்த மாதிரியான பாவத்தில் இன்னைக்கு அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தனிமை தானே, யார் பார்க்க போகிறார்? அம்மா பார்க்க போறாங்களா, வாப்பா பார்க்க போறாங்களா, மாமா பார்க்க போறானா, மச்சான் பார்க்க போறானா, அக்கா பார்க்க போற, யாரு பார்க்க போகிறார்? யாரு பார்க்கறது இல்லை தானே. அப்படின்னு இன்னைக்கு தனிமையில் இருந்து கொண்டு எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு தவறான பாதைகள் போய்கொண்டு இருக்கிறார்கள். இரையச்சம் அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால்
எவ்வளவு அமல்கள், அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இரையச்சம் உடையவர்களிடத்தில் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இரையச்சம் உடையவர்களிடத்தில் தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நற்காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல காரியங்களை அதிகமாக செய்ய இரையச்சத்தை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். அவன் நம் தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, நண்பர்களோடு இருந்தாலும் சரி, மனைமக்களோடு இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு இருக்குமேயானால், இரையச்சம் இருக்குமேயானால், நாம் செய்யக்கூடிய சிறிய அமலாக இருந்தாலும் சிறிய காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரிய அங்கீகாரத்தை நமக்கு பெற்று தருகிறது. நாம் இரையச்சம் இல்லாமல் எவ்வளவு காரியங்களை நாம் செய்தாலும் சரிதான், அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை தானே. அல்லாஹ் அப்படித்தானே சொல்லித் தருகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லித் தருவான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், இன்னும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள், சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுவான். சொல்லிவிட்டு சொல்வான், அந்த சொர்க்கம் இருக்கிறதே எவ்வளவு பெருசு தெரியுமா, எவ்வளவு நீளமானது தெரியுமா, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இடம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்துடைய அளவுகோல் எவ்வளவுன்னா, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம். இது முதல் வானம். 7வது வானத்திலிருந்து இந்த பூமி வரை எவ்வளவு தூரம் இருக்கும் யோசித்து பாருங்கள். எத்தனை கோடிக்கணக்கான கிலோமீட்டர்கள். அவ்வளவு பெரிய இடங்கள் சொர்க்கத்தில் அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இந்த சொர்க்கம் யாருக்கு தயார் செய்திருக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா, வஇத்தத்துல் முத்தகீன், இரையச்சம் உடையவர்களுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இரையச்சம் உடையவர்களுக்குத்தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. இரையச்சம் உடையவர்கள் தான் பாவம் செய்துவிட்டால் மன்னிப்பின் பக்கம் சீக்கிரமா வருவாங்க. ஆஹா, நம்ம பாவம் செஞ்சிட்டோமே, அல்லாஹ்விற்கு நம்ம மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டோமே, நாம் தௌபா செய்ய வேண்டும் என்ற உணர்வு, அந்த உணர்வு எப்பொழுது, அந்த உந்துதல் எப்போது வருடும் என்று சொன்னால், உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனை, இரையச்சம் இறைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த சிந்தனை வரும். பாவத்தை பாவம் என்று கருதாமல் செய்யக்கூடியவனுக்கு ஒரு காலத்திலும் வராது, ஒரு காலத்திலும் வராது. எவ்வளவு மழை பெய்தாலும், எவ்வளவு கஷ்டம், எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பாவத்தை சர்வசாதாரண குடிப்பழக்கத்தில் நம்முடைய இளைஞர்கள் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எவ்வளவு சொல்லியாச்சு. பள்ளிவாசலுடைய இடம் என்று தெரிந்தும் கூட இன்னைக்கு குடிப்பழக்கத்தில் எத்தனை இளைஞர்கள் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அச்சம் இல்லைதானே, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லைதானே, நமக்கு பயம் இல்லைதானே. ஒரு காலம் இருந்தது, நமக்கெல்லாம் தெரியும், நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் வாழலாம், இன்னும் கொஞ்சம் காலம் வாழலாம், இன்னும் கொஞ்சம் காலம் வாழலாண்டு. ஆனா இன்னைக்கு மரணத்துடைய போங்க நீங்க எடுத்து பாருங்களேன். வீட்டுல போய் நிம்மதியா இருப்போமான்னு சொல்ல முடியாத சூழ்நிலையா இருக்கு. மக்ரிப் நேரத்தை நாம் அடைவோமா என்பது கூட இன்னைக்கு சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம் மரணம் அவ்வளவு சீக்கிரமாக வந்து கொண்டு, இளைஞர்களுடைய மரணம், சிறு வயதினுடைய மரணம் இன்னைக்கு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஏன்? தவறான பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு அதிகமாகி கொண்டே போகிறது. அல்லாஹ் எதை தடுத்தாலோ அதை செய்யக்கூடிய துணிவும் ஆற்றலும் இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்களிடத்திலும் இஸ்லாமிய பெண்களிடத்திலும் இன்னைக்கு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இரையச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்தை விட்டும் அது நகர்ந்து போய் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை விட்டும் நாம் தூரமாகி கொண்டே போகிறோம். ஒரு காலம் இருந்தது, இஸ்லாமிய சமூகம் காலையில் தஹஜ்ஜத்திற்கு எழுந்திருந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தது. சுபஹ் தொழுகைக்கு பிறகு நெடுவெங்களும் தெருவெங்களும் நடந்து போனால் பெண்கள் ஓதக்கூடிய சப்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு எழுந்திருப்பதே, பெண்கள் எழுந்திருப்பதே 8 மணிக்கு மேலாக ஆகிவிடுகிறது அல்லவா.
காலையில் ஏண்டால் பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை என்னால் எங்க அம்மா எந்திரிச்சு எழுப்புறது இல்லை, காலை பள்ளிக்கு என்னால் வர முடியாது என்று சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு 195% இன்னைக்கு மாறிவிட்டார்கள் அல்லவா? ஏன்? அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை விட்டு நாம் தூரமாகி கொண்டே இருக்கிறோம். எதை செய்யக்கூடாது என்று சொன்னானோ அதை நாம் வெகுவாக செய்து கொண்டு இருக்கிறோம். இரையச்சம் நம்மளை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், இரையச்சம் உடையவர்கள் என்றால் யாரு தெரியுமா? இரையச்சம் உடையவர்கள் என்றால் யாரு தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வத்-தர்ராயி. அவர்கள் எத்தவர் என்றால் ரகசியமாகவும் பரகசியமாகவும் தர்மம் செய்யக்கூடியவர்கள். ரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்கள். வல் காலிமீனல் கைத. யாராவது நமக்கு துரோகம் செய்தால், அவர்கள் மீது கோபம் வந்தால் அந்த கோபத்தை மெழுகக்கூடியவர்கள். கோபத்தின் காரணமாக எதையும் செய்துவிடக்கூடியவர்கள் அல்ல. அந்த இரையச்சமுடையவர்கள் கோபத்தை அடக்கி ஆளக்கூடியவர்கள், பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள். வல்ஆஃபீன அனின்னாஸ். யாராவது துரோகம் செய்தால் அந்த மனிதர்களை மன்னித்து வாழக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களை தான் அல்லாஹ் பிரியப்படுவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லுவான், அல்லதீன வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا அன்ஃபுஸஹும். யாராவது ஒரு பாவத்தை, இந்த இரையச்சமுடையவர்கள் தனக்குத்தானே ஏதாவது ஒரு அநியாயம் செய்து கொண்டால், பாவமான காரியம் செய்துவிட்டால், தக்கருல்லாஹ, உடனே அல்லாஹுடைய சிந்தனை அவர்களுக்கு வந்துவிடும். அல்லாஹை நினைவு கூறுவார்கள். ஆஹா, இப்படி செஞ்சு விட்டோமே, நம்ம போய் வட்டிக்கு கேட்கிறோமே, நம்ம போய் சாராயம் குடிக்கிறோமே, நம்ம போய் அநியாயமாக பலாத அந்த பாவமான படங்களை நாம் பார்க்கின்றோமே, அநியாயமான ஆபாசமான படங்களை பார்க்கின்றோமே, ஆகா இது தவறல்லவா என்ற சிந்தனை என்றைக்காவது தெரியாமலோ அல்லது தெரிந்தோ பார்த்தால் உடனே அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்துவிடும். தன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவார்கள். இன்னும் சொல்லுவார்கள், அல்லாஹ்வை தவிர இவருடைய பாவத்தில் யாரும் மன்னிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் சொர்க்கமும், அந்த சொர்க்கத்திற்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுவன பூஞ்சோலைகளும் இவர்களுக்குத்தான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். இவர்கள் தான் முத்தகீன்கள். பாவம் செஞ்சிட்டோம்னா மனசுல ஈரம் இருக்கணும். அந்த ஈரம் வரலன்னு வைங்களேன், இரையச்சம் இல்லை என்று அர்த்தம். இரையச்சம் இல்லை என்று சொன்னால் லஞ்சம் வாங்குவது இன்னைக்கு சர்வசாதாரணமாக போய் கொண்டிருக்கும். சாராயம் குடிப்பது என்பது சர்வசாதாரணமாக போய் கொண்டிருக்கும். வாப்பாவும் அவனும் சாராயம் குடிக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? மாமாவும் மாமனாரும் மருமகனும் சாராயம் ஒன்றாக அருந்தக்கூடிய சூழலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? அதாவது வீட்டினுடைய நடுமுற்றத்தில் உட்கார்ந்து சாராயம் குடிக்கக்கூடிய, சீட்டு விளையாடக்கூடிய காலகட்டத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இரையச்சம் இல்லை தானே நமக்கு? எவ்வளவு பெரிய வருத்தமாக இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய முடிவுகளை வைத்து தாங்க இந்த வாழ்க்கையில் இருக்குது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், எப்படி வாழ்ந்துடலாம், திருந்திடலாம். இந்த வயசுல நம்ம தவறு செய்யறது தானே. ஒரு அம்மா சொல்லிச்சுங்க பஞ்சாயத்துல, ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன தப்பு செஞ்சுட்டான் பையன், தப்பு செஞ்சுட்டான், ஒரு பெண்ணை கெடுத்துட்டான். பஞ்சாயத்துல வந்து நிற்கும் போது அந்த அம்மா சொல்லுது, பெத்த மகனுடைய அம்மா சொல்லுது, என்ன நாட்டுல நடக்காததா என் மகன் செஞ்சுட்டான், இதுக்கே இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்கணும், இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துலாம் கூடி அவ்வளோலாம் பேசுறதுக்கு அவ்வளோலாம் பத்தி எங்களுக்கு தெரியாதா, அவ்வளோ பெரிய யோக்கியமா? நாட்டு நடப்பில் நடக்காததால் நடந்து விட்டது. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். அதற்குத்தான் இஸ்லாமியர்கள் இந்த உலகம் என்பது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் கடைசி நல்ல முடிவாக இருக்க வேண்டும். அது மட்டும் நல்ல முடிவாக இல்லை என்று சொன்னால் நிரந்தரம், ஒன்று நிரந்தர நரகத்திற்கு செல்வான் அல்லது நிரந்தர சொர்க்கத்திற்கு செல்வான். ரெண்டே முடிவு தான், வேற எந்த இதுவும் கிடையாது.
கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுறதுக்கு முன்னால ஒரு சம்பவத்தை சொல்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு நல்லடியார் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நல்லடியார் இருந்தார், அழகான இபாதத்து. ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அப்போ அந்த மனிதர் இறந்து போயிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்துட்டு வெளியேறும் போது அல்லாஹ் தஆலா சொன்னான், மூசாவே, அவர் நல்லவர் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் அவர் நரகவாசி, அவர் அகுலுன்னார், நரகவாசி என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப ஆச்சரியம். நேரா வீட்டுக்கு போனாங்க, மனைவிட்டு கேட்டாங்க அந்த மனிதருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது. அவங்க சொன்னாங்க, நல்ல அமல் செய்வார், எல்லாம் செய்வார், எல்லாத்துக்கும் நல்ல பேரு தான். ஆனா அவர் தூங்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை? தூபாலனா இன்ஜா மாகான பிஹி பிமூசா ஹக்கன். அல்லாஹுவே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையானதாக இருக்குமேயானால் எங்களுக்கு சுபசோபனத்தை நீ தருவாயாக என்று சொல்லிவிட்டு அவர் தூங்கி விடுவார். அப்படியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் அந்த ஊர்ல ஒரு சின்ன சின்ன பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதர், சின்ன சின்ன பாவங்கள் செய்ய, யாருமே அந்த ஊர்ல இவர் நல்லவன் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இறந்து போகிறார். அவரை அடக்கம் செய்யப்பட்டது. அவரை பற்றி அல்லாஹ் தஆலா ரிசல்ட் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டினான், மூசாவே, இவர் சொர்க்கவாசி என்று சொன்னார். அகுல் ஜன்னா, இவர் சொர்க்கவாசி என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியம், என்னடா இது, நேத்து நல்ல மனிதர் இறந்து போனார், அவரை நரகவாசி என்று அல்லாஹ் சொன்னான், ஆனால் இவரின் தீயவர் என்று பெயர் எடுத்திருக்கிறார், இவரை அல்லாஹ் சொர்க்கவாசி என்று சொல்கிறானே. சரி, வீட்டுக்கு வந்தாங்க. வந்து கேட்டாங்க அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது. அப்போ அந்த வீட்டில் உள்ள மனைவி சொன்னாங்க, பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க, இவர் பாவம் செய்யக்கூடியவர் தான், யாரிடத்தில் நல்ல பேரு கிடையாது, ஆனா எல்லா இடத்திலும் கெட்ட பேரு தான். ஆனால் தூங்கும் போது வார்த்தை சொல்லுவார், என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹு அல்ஹம்துலில்லாஹி அலா மா ஜா பி மூசா. யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு கடவுள் யாரும் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அந்த மார்க்கத்தில் என்னை ஆக்கியதற்கு அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் உனக்கே என்று சொல்லிவிட்டு தூங்குவார். அப்படின்ட்டு அந்த மக்கள் சொன்னதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப என்ன விளங்குது அப்படின்னா, எவ்வளவு பெரிய அமல் செய்கிறோம் என்பது விஷயம் அல்ல, முடிவு எப்படி இருக்க வேண்டும் அதுதான். அந்த ஆபித் வணக்கசாலியுடைய நிலை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தின் மீது சின்ன ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு சுபசோபனம் இருக்கட்டும் என்ற சந்தேகம் அவருக்கு இருந்தது. ஆனால் இந்த பாவிக்கு என்ன ஆனது? யா அல்லாஹ், நான் உன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் என்னை ஆக்கியதற்கு உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி காட்டினார். இதனால் இவர் சொர்க்கவாசியாக ஆனார். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அதற்கு தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் நாம் மௌத்தாகும் போது நல்லவனாக மௌத்தாக வேண்டும். அது ரொம்ப முக்கியமாக தெரியுங்க. மௌத்து எப்போ வரும் யாராலும் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. யாருக்கும் இன்னைக்கு அதங்க 13 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஆச்சரியம் இல்லையா? என்னையாச்சும் கேள்விப்பட்டிருப்போமா? எந்த காலத்திலிருந்து கேள்விப்பட்டிருப்போமா? ஏன்? நம்முடைய நடவடிக்கைகள் சரியில்லை, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லை. அதனால தான் சிறு வயதிலேயே மிக நோய்கள் அதிகமாகிறது, மௌத்துகள் அதிகமாகி கொண்டே போகிறது. ஏனென்றால் இறையச்சம் வாழும் வாழ்க்கையில் இறையச்சம் ரொம்ப முக்கியம். அது இல்லை என்று சொன்னால் இறையச்சத்தை வைத்துதான் நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அங்கே தீர்மானிக்கப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை இறையச்சம் உள்ள வாழ்க்கையை ஆக்கி தருவானாக, இறையச்சமுடைய வாழ்க்கையை ஆக்கி தருவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை, நல்ல கண்ணியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தர் புரிவானாக.
நம்முடைய எதிர்காலம் அடுத்த காலகட்டத்தை அல்லாஹு தாலா அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.